ஓகே, ஸோ கிளைம்பிங் ஸ்டேர்ஸ் இதில் நிறையா ஸ்டேர் கேஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டெப் ஏறலாம், இல்லை 2 ஸ்டெப் ஏறலாம். ஸோ இதில் எத்தனை விதமாக ஏறலாம் அப்படின்றது தான், டாப்புக்கு எத்தனை விதமாக ஏறலாம் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டாப் இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து இங்கே எத்தனை விதமாக ஏறலாம் அப்படின்னா ஒரு விதமாக தான் இருக்குது. அங்கே நிற்கிறோம். இங்கே இருந்து இங்கே எத்தனை விதமாக ஏறலாம்? ஒரு ஸ்டெப் ஏறினா ஏறிடலாம். இங்கிருந்து இந்த இடத்துக்கு எத்தனை விதமாக ஏறலாம்னா, இங்கே ஏறி அப்புறம் இங்கே ஏறலாம், இல்லை ஒரேடியாக இங்கே ஏறலாம். அப்போ இங்கே எத்தனை விதமாக ஏறலாம், ப்ளஸ் இங்கே எத்தனை விதமாக ஏறலாம், அதான் இங்கே. அப்புறம் இங்கேக்கு எத்தனை விதமாக, இங்கேருந்து எத்தனை விதமாக ஏறலாம், இங்கிருந்து எத்தனை விதமாக ஏறலாமோ, ப்ளஸ் இங்கிருந்து எத்தனை விதமாக ஏறலாமோ. ஏன்னா இங்கேருந்து நம்ம இங்கேயும் ஏறி இங்கே ஏறலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இங்கே வந்துடும். இங்கேருந்து எத்தனை விதமாக ஏறலாம், இங்கேருந்து இங்கே ஏறலாம், இல்லை இங்கே ஏறி ஏறலாம். ஸோ இங்கேருந்து எத்தனை விதமாக ஏறலாம், 3 + 2 5. அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு இங்கேருந்து எத்தனை விதமாக ஏறலாம், இங்கே ஏறி ஏறலாம், இல்லை இங்கே ஏறி ஏறலாம், விச் இஸ் 8 டைம்ஸ். இங்கேருந்து 8 டைம்ஸ் ஏறலாம். ரைட். அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 8 + 3 13. ரைட். ஸோ n ஸ்டெப்ஸ் இருக்குன்னா n டைம்ஸ் இதை கால்குலேட் பண்ணிட்டே வரலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹாவ் பாட்டம் டவுன் அப்ரோச். பாட்டம் டவுன் அப்படின்னா இங்கிருந்து இப்படி கால்குலேட் பண்ணிட்டு வர்றது. டாப் அப்னா இங்கிருந்து இப்படி கால்குலேட் பண்ணிட்டு போகிறது. ஓகே, இதில் எத்தனை விதமான பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நவ் ஹவு டு டூ திஸ். ஓகே, ஸோ பேசிக்காக ஒரு இடத்துக்கு நீ கால்குலேட் பண்ணும்போது எப்படி பண்ணுற, அதோடைய நெக்ஸ்ட் பொசிஷன் ப்ளஸ் I + 1. இப்போ ஐத்து கால்குலேட் பண்ணினா I + 1 + I + 2. இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சனா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா உனக்கு ஐத்து பொசிஷன் கிடச்சிடும். கரெக்டா? ரைட். ஸோ இப்போ ஹவ் யூ கால்குலேட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஸ்டேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1க்கு பண்ண பார்க்குறேன். ஓகேவா? 1க்கு பண்ணும்போது ஐ ஹவ் டு ஃபைண்ட் I + 1. 2க்கு பண்ணணும், அப்புறம் 3க்கு பண்ணணும். ஓகே, தேர்ட் ஸ்டெப்புக்கு என்ன வேணும்னு. ஓகேவா? 3க்கு இப்போ 2க்கு பண்ணும்போது 3க்கு பண்ணுவேன், 4க்கு பண்ணுவேன். இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். கரெக்ட்? ஸோ அப்போ ஐ வில் கால் அ ரிகர்ஷன். ஒன்று I + 1க்கு, இன்னொன்று வந்து I + 2க்கு. ரைட். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும்போது தேர்டு, அதாவது உனக்கு ஈக்குவலாக வருது அப்படின்னா ஐ வில் ரிட்டர்ன் 1. அதாவது எத்தனை ஸ்டெப் இருக்குது? 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. எனக்கு என்னுக்கு மேலே போனால் ஐ வில் ரிட்டர்ன் 0. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்னே வருது இல்லை, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதை மேலே ரிட்டர்ன் பண்ணுவேன். அப்போ என்ன வருது? 1 வருதா? ஓகே, அப்புறம் இந்த சைடு ரைட் சைடு தேர்ட் ஸ்டெப்புக்கு போகலாமா? இங்கேருந்து எத்தனை விதமா? இது தேர்டு ஈக்குவல். அப்போ இங்கேருந்து 1 ரிட்டர்ன் பண்ணுவேன். அப்போ இந்த 1ஐயும் ஆட் பண்ணி 2வை இங்கே ரிட்டர்ன் பண்ணுவேன். ஓகே, இது என்ன பண்ணும்? 3 4. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 1ஐ இங்கே ரிட்டர்ன் பண்ணும். அப்போ 2 + 1 3. இங்கேருந்து மேலே ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன். இது ரிகர்சிவ் அப்ரோச். ஓகே, நான் ஐத்துக்கு போகிறதுக்கு I + 1 + I + 2. ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக்காக ஐ வில் ஹாவ் த சைஸ் ஹியர். ஓகே, என்னன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். this dot n is equal to n. ஓகே, இப்போ அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு now I will call the DFS of 0. இப்போ int DFS of int ஸ்டெப்பை எஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ if s is equal to n, இது ஸ்டெப்பு ஒன்று நான் இங்கே ஸ்டெப்பு ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிட்டே போக போகிறேன். s is equal to n இருக்கு அப்படின்னா, அதாவது இப்படி பண்ணிட்டே வரும்போது 3 வருது இல்லை, 3 வந்தால் ஐ வில் ரிட்டர்ன் 1. if s is greater than n அப்படின்னா ஐ வில் ரிட்டர்ன் 0. நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஐ வில் கால் ஃபார்
எஸ் ப்ளஸ் ஒன் எஸ் ப்ளஸ் ஒன்னுக்கு கால் பண்ணணும். அப்புறம் ஐ வில் கால் ஃபார் எஸ் ப்ளஸ் டூ. ரெண்டுத்தையும் கால் பண்ணி அது என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அதை நான் அப்படியே இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகே, இங்கே எனக்கு என்ன வருதோ அதை அப்படியே இவன் என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அதை அப்படியே நான் இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். கரெக்ட். லெட்ஸ் ரன் திஸ், see whether you are able to get it. Oh, accepted. Submit. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ யோசிக்கிறது இதோட கோர் லாஜிக் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா டைம் லிமிட் எக்ஸீடட் வருது. எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ், ஆனால் டைம் லிமிட் எக்ஸீடட். இட் இஸ் டேக்கிங் லாங் டைம், ரைட்? அப்போ இந்த சொல்யூஷன் எஃபிஷியன்ட் கிடையாது. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா 3 இருக்கு அப்படின்னா எவ்வளோ லெவல் வரைக்கும் போகுது? 3 லெவல் வரைக்கும் போதா? அப்போ எத்தனை இது வரும்? லீஃப் என்ன வரும்? இப்போ ஒரு பைனரி ட்ரீ எடுத்துக்கோ. இது பைனரி இல்லை, 2 டைம்ஸ் கால் பண்ணுறோம், i+1க்கு i+2க்கு. அப்போ இது ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வருதா? இது 2^1. இங்கே 4 வருமா? இது 2^2. இப்போ n 3னா which is 2^3, which is what? 2^3. அத்தனை தடவை we are எத்தனை லீஃப் இருக்கு அத்தனை தடவை நம்ம ஐட்ரேட் பண்ணுவோம், கரெக்டா? அப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி 2^n டைம்ஸ். ஃபைனலாக எத்தனை லீஃப் நோட் இருக்கும்? எத்தனை டைம்ஸ் நீ கால் பண்ணுறியோ, n டைம்ஸ் கால் பண்ணுறேன்னா ஹைட்டு வந்து என்னன்னா டோட்டல் டைம்ஸ் நீ கால் பண்ணுறது 2^n இருக்கும். ஸோ இது எக்ஸ்போனென்ஷியல் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸு இங்கே வந்துட்டு உனக்கு ரிகர்சிவாக கால் பண்ணிட்டே வரியா, அப்போ ஸ்டாக் யூஸ் ஆகுமா? ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் இப்போ இந்த ஃபங்க்ஷனே என்ன பண்ணுது? திருப்பி இது கால் பண்ணுது. அப்போ திருப்பி எஸ்ஸுக்கு மெமரி அலோகேட் ஆகுமா? இப்போ டிஎஃப்எஸ் இருக்குப்பா, இந்த டிஎஃப்எஸ்ல எஸ் இருக்கு, மெமரி அலோகேட் ஆகுமா? இந்த டிஎஃப்எஸ் இன்னொரு டிஎஃப்எஸ் அதே டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுது, திருப்பி இந்த எஸ்க்கு திருப்பி மெமரி அலோகேட் ஆகுமா? அப்போ என்னென்னலாம் லோக்கல் வேரியபிள் இருக்கோ அதுக்கெல்லாம் திருப்பி மெமரி அலோகேட் ஆகும். ஸோ அப்போ ஸ்டாக் அலோகேட் ஆகும். ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி 2^n டைம் காம்ப்ளெக்சிட்டி. இதை நம்ம எஃபிஷியண்டாக பண்ண பார்ப்போம். ஸோ இந்த இதை டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம 2க்கு கால்குலேட் பண்ணிட்டோமா, 2ல இருந்து செகண்ட் ஸ்டெப்ல இருந்து எத்தனை வாட்டி போகலான்றதை கால்குலேட் பண்ணிட்டோம். அப்போ திருப்பி இங்கே போய் கால்குலேட் பண்ண தேவையில்ல, ரிகர்ஷன் போக தேவையில்ல, கரெக்டா? அப்போ இந்த இடம் வந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணலாம்? அந்த வேல்யூவை எங்கேயாவது ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அந்த இந்த வேல்யூ திருப்பி வரும்போது அங்கிருந்து வேல்யூ எடுத்துக்கலாமா? கரெக்ட், ரைட். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா we will have a cache. ஓகே, அதுக்கு இங்கே நம்ம மெமரி அலோகேட் பண்ணிக்கலாம். எத்தனை n இது வேணும், ஓகேவா? இப்போ நம்ம கால்குலேட் பண்ணும்போது என்ன வருதோ எஸ் தானே கால்குலேட் பண்ற, அதை கேஷ் ஆஃப் எஸ்ல ஸ்டோர் பண்ணிடு. அதை போய் டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டு அந்த வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 0 இல்லை, அதை நம்ம எல்லாத்தையும் -1 போடணும். -1 போடுறது எப்படி? அந்த வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம -1 போட்டுடணும். ஸோ ஒரு லூப் அடிச்சு for int I is equal to 0, I less than n, I plus plus. இந்த இடத்துல cache of I is equal to -1. எல்லா இடத்தையும் -1 போட்டுற. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா if cache of yes அதான கண்டுபிடிக்க போற, not equal to -1 அப்படின்னா ஏதோ வேல்யூ வந்து இருக்குன்னு அர்த்தம், ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுக்கணும்னு அர்த்தம். அப்போ அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடு. அப்படிலாம் இங்கே கால்குலேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடு.
போன வாட்டி பண்ணதே தான். என்ன, வர டேட்டாவை நீ ஒரு அரேல ஸ்டோர் பண்ணிடுற, திருப்பி அதை கண்டுபிடிக்கும் போது ஏற்கனவே டேட்டா இருந்துச்சுன்னா அதை ரிட்டர்ன் பண்ணிடுற, அந்த வேல்யூவை யூஸ் பண்ணிக்கிற. ஓகே, ஸோ தட்ஸ் இட். லெட்ஸ் see if we able to run this. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதான், இது வந்து டாப் அப் பாட்டம் டவுன் அப்ரோச். ஏன்னா இங்கிருந்து வரும் கரெக்டாக, கடன் மேலே போயிட்டு இங்கிருந்து அப்புறம் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிட்டு இப்படி வரும். இது பாட்டம் டவுன் அப்ரோச். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்டாக இருக்கு பாரு, கரெக்டாக. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கேஷ் யூஸ் பண்ணுறதுனால ஒன்ஸ் ஆர்டர் ஆஃப் n வரும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, இப்போ லூப்பே இல்லாமல் பண்ணலாம். பாட்டம் அப் அப்ரோச் பண்ணினா லூப்பே இல்லாமல் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா, ஓகே, பாட்டம் அப் அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா நீ ஒரு டிபி அரே வச்சுக்கிற. ஸோ டிபி அரே வச்சுக்கிட்டு n+1 வச்சுக்கிற, 0 ஃப்ரீயாக விட்டுற. ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு எத்தனை விதமாக போகலாம்? ஒரு விதமாக போகலாம். செகண்ட் ஸ்டெப்புக்கு 2 விதமாக போகலாம். ஒரு ஸ்டெப்பெல்லாம் 2 விதமாக போகலாம். இப்போ தேர்ட் ஸ்டெப்லேருந்து கால்குலேட் பண்ணுற. தேர்ட் ஸ்டெப்லேருந்து என்னன்னா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வரதான் தேர்டு. ஃபோர்த்து ஸ்டெப்பு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வரதான் ஃபோர்த்து. அப்போ இங்கேருந்து கால்குலேட் பண்ணிட்டே வர. அப்போ இது எப்படி வரும்? i-1 + i-2, அதான் i. இது அப்படியே பண்ணிட்டு ஃபைனலாக டிபி ஆஃப் n என்ன வருதோ அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுற. அவ்வளோதான். நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் இதான் டைனமிக் ப்ரோக்ராமிங். டைனமிக் ப்ரோக்ராமிங்னா டைனமிக்காக நீ சின்ன சின்ன சொல்யூஷன்லாம் பில்ட் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறமா யூ கம் டு த ஃபைனல் சொல்யூஷன். டைனமிக்காக யூ கால்குலேட் எவ்ரிதிங். ஓகேவா? ஸோ அது இப்போ ஃபுல் அரே டிக்ளேர் பண்ணிக்க. கரெக்டாக ஃபுல் அரே டிக்ளேர் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை இன்னும் எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்கு இது ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஆர்டர் ஆஃப் n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஏன்னா ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறல. இப்போ ஸ்பேஸ் எஃபிஷியண்ட்டாக பண்ணுறது எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம இதில் அரே வச்சுருக்கோம் கரெக்டாக, இது பண்ணிகிட்டே போகிறோம். ஆனால் நமக்கு ப்ரீவியஸ் வேல்யூலாம் தேவை கிடையாது இல்லை. நம்ம ப்ரீவியஸ் 2 வேல்யூ ஃபிபனாசி சீரிஸ் மாதிரி ப்ரீவியஸ் 2 வேல்யூஸ் பண்ணி நம்ம வச்சுட்டா போதும்ல. ஓகே, ஸோ அதனால் என்னன்னா, அந்த ஃபிபனாசி சீரிஸ் மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வச்சுக்கிட்டாங்க, இங்கே 1 போட்டு வச்சுக்கிட்டாங்க. 1 1 இங்கேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி, இது 1 இது 2ன்ற மாதிரி. ஓகே, இப்போ 1 என்ன ஆகும்னா 1 இங்கே வந்துடும், 2 இங்கே வந்துடும், அப்புறம் 1 இங்கே வந்துடும், 2 இங்கே வந்துடும். இதே மாதிரி கால்குலேட் பண்ணிட்டே போனால் கடைசியாக 1 ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாமா? நம்ம அரே வச்சுக்க தேவையில்லை. அது போல இந்த 2 வேரியபிள் வச்சுட்டாலே போதும். ஸோ அதில் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ 1 வந்து டெம்பிளை வச்சுக்கிட்டு அப்புறம் 1 வந்து புது வேலைக்கு நோத்திக்கோ, 2 வந்து ஏற்கனவே 1 வேலைக்கு நோத்திக்கோ, ஃபிபனாசி சீரிஸ் மாதிரி. ஸோ இப்படியும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? திஸ் இஸ் ஆல்சோ வெரி எஃபிஷியன்ட். இது ஆர்டர் ஆஃப் 1 ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி.